ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து இறால் போட்டு பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிப்போம். பட்டை, லவங்கம், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுப்போம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மக்ரூனியில். இப்போ நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளியில் இருக்க சாறு நல்லா இறங்குற மாதிரி நல்லா வதக்கணும். வதங்கினக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். நான் வந்து ஒரு 2 பல்லு தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாலா. இப்போது கழுவி வச்ச இறாவை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா இறா சுருண்டு வரட்டும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்க பாலை அதில் சேர்த்துக்கணும். தேங்காய் பாலுங்க, நல்லா சுத்தமான தேங்காய் பால் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதி வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்க்க போகிறோம். இது வந்து மக்ரூனி பாஸ்தா ரெண்டுமே தான். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு 3 விசில் விட போகிறோம். விசிலும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம கொத்தமல்லிலாம் போட்டு 2 கிளறணுன்னா வற்றிடும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இதில் போட போகிறோம். நல்லா குட்டி நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இறாவோடு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப்